சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 175 இடங்களிலும் திமுக தோல்வி. அதிர்ச்சி தகவல். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்துபடவிட்ட நிலையில் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் மற்றும் வேட்பாளர் லிஸ்ட்டு நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாமதமாயிருக்கு. எப்போதும் ரேஸில் முந்தும் திமுக இந்த முறை வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு கூட்டணி கட்சிகள் வைக்கும் நெருக்கடியே காரணம் என சொல்லப்படுது. சட்டசபை தேர்தலில் திமுக 26 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகள், தேமுதிக 10, விடுதலை சிறுத்தைகள் 8, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 5, மதிமுக 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, மனிதநேய மக்கள் கட்சி 2, கொங்கு நாட்டு மக்கள் கட்சி 2 என தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தவிர மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, தமிழர் தேசியம் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலா ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது போக 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக களம் காணுது. இதில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் போட்டியிடும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு வருது. அதிமுக தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்துவிட்டது. 150 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நிலையில் திமுக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியல் நேற்றே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மதிமுக, VCK, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் முடிவாகி ஒப்பந்தம் செய்யப்பட்டுவிட்டது. எனினும் காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் சில குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்டு அடம் பிடிப்பதால் தொகுதி பங்கீட்டு இறுதி அளவில் தாமதமாகியிருக்கு. அதாவது கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட ஸ்ரீவைகுண்டம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் இந்த முறை திமுக போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் 2 தொகுதிகளுக்குமே காங்கிரஸ் வென்ற தொகுதி என்பதனால அக்கட்சி இதை விட்டு கொடுக்க மறுக்குது. இதனால் தொகுதி பட்டியலை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதேபோல் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை லட்டு போல தூக்கிய பிரேமலதாவும் ரிஷிவந்தியம் தொகுதியை விடாப்பிடியாக கேட்டு வராராம். அதேபோல் விருகம்பாக்கம், ஆம்பூர் ஆகிய தொகுதிகளையும் தேமுதிக கேட்பதா தெரிகிறது. இந்த 3மே திமுக பலம் வாய்ந்த தொகுதி என்பதனால இவற்றை விட்டு கொடுக்க திமுகவுக்கு மனமில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தேமுதிக, VCKவுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்துவிட்டு நமக்கு குறைத்து விட்டார்கள் என்ற அப்செட்டில் இருக்கிறார்களாம். இதனால் திமுக செல்வாக்கான தொகுதிகளை வாங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அக்கட்சி காய் நகர்த்தி வருகிறது. இதன் காரணமாகவே திமுக கூட்டணியில் தொகுதி பட்டியல் இறுதியாவது தாமதமாவதாக தற்போது சொல்லப்படுகிறது. திமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. மேலும் முக்கியமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்பதால் திமுக அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவ அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 175 தொகுதிகளிலும் திமுக செல்வாக்கான இடத்தில் நின்றால் மட்டுமே வெற்றி, இல்லை என்றால் என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.